வணக்கம் நட்புகளே. வெள்ளை நிற சாக்ஸில் உள்ள கரையை நம்ம எப்படி ஈஸியாக போக்கலான்னு உள்ள ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம எப்படி தான் ஒயிட் கலர் சாக்ஸை நம்ம துவைச்சாலும் அதுக்கு அடியில் பகுதியிலேருந்து கரை இருக்க தான் செய்யும். நம்ம இதுக்கு வேண்டி விலை கூடின வாஷிங் பவுடர் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம், என்னால் அந்த கரை போகவே செய்யாது. அடுத்தது நம்ம அந்த கரையை ரொம்ப தேய்ச்சி இது பண்ணும்போது அந்த சாக்ஸ் ஒரு மாதிரி மஞ்சள் கலராட்டம் ஆகிரும். அடுத்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை தூக்கி தூர தான் போடுவோம். அப்படி நம்ம தூக்கி தூர போடாமல் அதை எப்படி புதுசாட்டு மாற்றலான்னு உள்ள ஒரு சின்ன டிப்ஸை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஆக்சிஜன் ப்ளீச் இப்போ கடையில் கிடைக்கும். அடுத்தது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வாஷிங் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வாஷிங் பவுடர் சிலவங்களுக்கு அலர்ஜி மாதிரியெல்லாம் அப்படி இருக்கும். அப்படிப்பட்டவங்க நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை உடனே கழுவிடுங்க. அடுத்தது இந்த சாக்ஸ் ஊற வச்ச இந்த சாக்ஸை கொஞ்சம் ஊற வைங்க. இது கிட்டத்தட்ட 6 மணி நேரமாவது அது ஊறணும். அப்படி உங்களால் இது பண்ண முடியாட்டி நீங்கள் நைட்டே அதை ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலமே துவைக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள், அந்த சாக்ஸில் இருக்க கரையெல்லாம் போயிடும். அப்படியும் போகாமல் கொஞ்சமாச்சும் இருந்துன்னா நீங்கள் இதே மாதிரி திரும்பி ஒருக்கா கூட பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போது அந்த கரைகள் போயிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.